ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 411. பொருட்பாலிலே அரசியலிலே கேள்வி என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது செவி வழியாக கேள்வி ஞானம் மூலம் ஒருவருக்கு கிடைக்கின்ற மெய்ப்பொருள் அறிய உதவுகின்ற செல்வமே அவர் பெறுகின்ற அனைத்து செல்வங்களிலும் தலை சிறந்த செல்வமாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். உன்னதமான உண்மையை, இயற்கை நிலையை செவி வழியாக ஒருவருக்கு கிடைக்க செய்கின்ற கேள்வி ஞானமே அவருக்கு உலகின் சிறந்த செல்வம் என்கின்ற அருமையான ஒரு ஞானத்தினை, ஞான கருத்தினை இந்த உலக மக்களுக்கு எடுத்து உரைக்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தோடு தொடர்புடைய பொருத்தமானதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் உடுமலை நாராயண கவி இயற்றி வழங்கியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. அதிகமாக படித்திருந்தாலும் கூட, செல்வ செழிப்பிலே திளைத்திருந்தாலும் கூட, மேராட்டு நாகரிகத்திலே மூழ்கி இருக்கிற ஒரு தமிழ் பெண் தமிழ் கலாச்சாரத்தினை, மேன்மையான தமிழ் பெண்களினுடைய தமிழர் பண்பாட்டினை தமக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று தனது தலைவனிடம் இறைஞ்சி கேட்டுக்கொள்கிற அந்த அருமையான பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகி கூறுவார், நான் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, தமிழர் பண்பாடுபடி நான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எவ்வாறு நினைக்கிறீர்களோ அப்படியெல்லாம் என்னை மாற்றுங்கள். உங்கள் சொற்படி நான் நடந்து கொள்கிறேன். தமிழர் பண்பாடு இன்னதென்று எனக்கு உன்னதமான அந்த பண்பாட்டினை, உயர்வான அந்த கலாச்சாரத்தினை எனக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்களது அந்த அறிவினை கேள்வி ஞானமாக நான் பெற்று அதன்படி நடந்து காட்டுகிறேன். நம்முடைய வாழ்வு சிறக்கட்டும், நம்முடைய தமிழர் பண்பாடு ஓங்கி மேன்மை அடையட்டும் என்று அந்த பெண் மிக அருமையாக தனது தலைவரிடம் கேட்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1967 வெளிவந்த விவசாயி. உடுமலை நாராயண கவியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு KV மகாதேவன் இனிமையாக இசை அமைக்க, TM சௌந்தரராஜனுடன் P சுசீலா மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. உங்க சொற்படியே நடந்துக்கிற சொல்லுங்க, உங்க சொற்படியே நடந்துக்கிற சொல்லுங்க, நான் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி மாத்துங்க, சொற்படியே நடந்துக்கிற சொல்லுங்க. உங்க சொற்படியே நடந்துக்கிற சொல்லுங்க, உங்க சொற்படியே நடந்துக்கிற சொல்லுங்க, நான் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி மாத்துங்க, சொற்படியே நடந்துக்கிற சொல்லுங்க. உங்க சொற்படியே நடந்துக்கிற சொல்லுங்க. எனவே ஒருவர் தமது செவிகளின் வழியாக கேள்வி ஞானம் மூலம் கிடைக்கின்ற மெய்ப்பொருள் அறிய உதவுகின்ற இயல்பு நிலையை, உலகினுடைய இயற்கை நிலையை புரிந்து கொள்ள உதவுகின்ற செல்வமே அவர் பெறுகின்ற இந்த உலகிலே அவர் அடைகின்ற அனைத்து செல்வங்களிலும் தலை சிறந்த செல்வமாகும் என்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து அதன்படி கேள்வி ஞானம் மூலமாக இந்த உலகினுடைய இயல்பு நிலையை, இயற்கை நிலையை, உண்மை நிலையை புரிந்து உணர்ந்து வாழ்விலே சிறப்பையும் புகழையும் பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறளின் 412 அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.